ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷாஸ் கிச்சன். இது வந்து பாப்பாவோட பர்த்டே விலாக் தான் நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஈவினிங்லேருந்து நைட் வரையும் எடுத்த விலாக் தான். ஸோ அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. பட் ரொம்ப நிறைய பேர்லாம் இன்வைட் பண்ணல, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இன்வைட் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி வந்து ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, பாயாசம் தான் ரெடி பண்ணியிருந்தோம். அம்மா தான் பண்ணியிருந்தாங்க எல்லாமே. ரொம்ப வந்து டைம் ஆயிடுச்சு ஆக்சுவலாக ரெசிபிலாம் பண்ணுறதுக்கு. அதனால் வந்து கரெக்டான இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ண முடியல. அதாவது நிறைய பல்காக தான் பண்ணியிருந்தோம். 1.5 கிலோ மட்டனுக்கு 1.5 கிலோ சீரக சம்பா போட்டு பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து இந்தளவு மசாலா, இந்தளவு எல்லாமே அப்படின்றத வந்து நான் கரெக்டாக என்னால் ஷேர் பண்ண முடியல. பட் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குன்னே தனியாக ஒரு வீடியோ போட்டுட்டு நான் உங்களுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக சொல்கிறேன். பட் இப்போ வந்து பிரியாணி, நார்மலாக பிரியாணி எப்படி பண்ணணும், கரெக்டான பதம் வர மாதிரி எப்படி பண்ணணும் அப்படின்றத மட்டும் நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ கேக்லாம் கட் பண்ணிவிட்டு கேக்லாம் வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்திருந்தாங்க எல்லாருமே. கொஞ்சம் சும்மா அங்கங்கே கிளிப்ஸ் எல்லாம் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ அன்றைக்கி வந்து அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. பட் பிரியாணி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருந்தது. கிரேவியுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அவசரமாக பண்ணாலுமே வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருந்தது. அம்மாவுமே வந்து பயந்தாங்க, ஐயோ நல்லா வருமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் சாப்பிட்ட அப்படி பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ரெசிபி வந்து சீக்கிரமே வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சமாக நெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம் இதெல்லாம் வந்து போட்டு வதக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கிரேவிக்கு வந்துட்டு முந்திரியும் தேங்காயும் பேஸ்ட் ரெடி பண்ணணும் சிக்கன் குழம்புக்கு. ஸோ அதை தான் வந்து நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நல்ல பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிட்டு குழம்புக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு போட்டுட்டு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு தக்காளியை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதில் ஊற்றிட்டு மல்லித்தூள் சேர்த்துருந்தாங்க. காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் சேர்க்கல, அதுக்கு பதிலாக சிக்கன் குழம்பு பொடி இருக்கு இல்லையா, அதை தான் வந்து சேர்த்துருந்தாங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே வந்து சிக்கனை வந்து வேக வச்சு தான் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டனால இதில் போடலை. ஸோ உங்களுக்கு தேவைன்னா இதுலேயும் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் மசாலாலாம் போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வேக வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன், அதையும் வந்து தண்ணியோடு அப்படியே சேர்த்துட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கணும். அது வந்து கொதிச்சுட்ருக்கட்டும். இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதே கொஞ்சம் பாத்திரத்தில் வந்துட்டு எண்ணெய் கொஞ்சம், நெய் கொஞ்சம் விட்டு வெங்காயம் எல்லாம் சேர்த்துருந்தோம் இல்லையா. இப்போ மல்லித்தலை, புதினா இதெல்லாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு தக்காளி வந்து ஏற்கனவே வந்து வதக்கிட்டாங்க. ஏன்னா இது கொஞ்சம் பெரிய பாத்திரம், வதங்கிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்றனால தக்காளி ஏற்கனவே வதக்கி இதில் சேர்த்துட்டு பச்சை மிளகாத்தூள், கரம் மசாலா, அப்புறம் வந்து பிரியாணி பொடி, அப்புறம் கொஞ்சமாக தயிர், இதுக்கு பதிலாக நீங்கள் லெமனும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர அளவு நம்ம நல்லா வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஃப்ளேவருக்காக புதினா சேர்த்துருக்காங்க, ஏற்கனவே சேர்த்துருக்காங்க. பட் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக புதினா சேர்த்துட்டு அது கொஞ்சம் வதங்கிட்டு இருக்க டைமில் இங்கிட்ட வந்து இந்த தேங்காய் பேஸ்ட்டு, முந்திரி இருக்கு இல்லையா, அதையும் வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்துட்டு திருப்பி ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ குழம்பு அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ இங்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வந்து இப்போ இந்த நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதோட சேர்த்துட்டு தண்ணி எவ்வளவோ அளந்து, நீங்கள் எவ்வளோ அரிசி வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு தண்ணி, சீரக சம்பா அரிசிக்கு பார்த்திங்கன்னா 1:2 கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த அளவில் நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியும் இங்கிட்டு நல்லா குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க. அவ்வளோதான். குழம்பு மல்லித்தலை தூவி நம்ம ஒரு சைடில் வச்சுட்டோம்னா குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ குழம்பு அவ்வளோதான். இங்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா நம்ம தண்ணியெல்லாம் அளந்து வந்து ஊற்றிட்டு மூடி போட்டோம் அப்படின்னா இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அரிசி சேர்க்க போகிறோம். நாங்கள் வந்து சீரக சம்பா அரிசி தான் சேர்த்துருந்தோம். நீங்கள் வந்து பாஸ்மதி அரிசி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு தம் போட்டோம் அப்படின்னா பிரியாணியும் சூப்பராக ரெடி ஆயிடும். இங்கிட்ட வந்து பாயாசத்துக்கு வந்து ஏற்கனவே வந்து பால் ஊற்றி ஜவரிசிலாம் போட்டு வேக வச்சுட்டாங்க. சேமியா வந்து கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா வறுத்துட்டாங்க. நல்லா இந்த கலர் பார்த்திங்கன்னா நல்லா மாறிடுச்சு. ஸோ வறுத்ததுக்கப்புறமா இதையும் வந்து நம்ம அதோட சேர்த்துட்டு சேமியா வந்து வேகணும், அந்தளவு நம்ம கொதிக்க வச்சு இனிப்புக்கு தேவைக்கேற்ப நம்ம ஜீனியும் சேர்த்து ரெடி பண்ணிடணும். இங்கிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரியை நல்லா கலர் மாற அளவு நம்ம வறுத்து அதோடு சேர்த்துட்டோம் அப்படின்னா பாயாசமும் சூப்பராக ரெடி ஆயிடும். ஸோ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இங்கிட்டு பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே வந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு இங்கே எல்லாருமே சூப்பராக சாப்பிட்டாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு அங்கங்கே அப்படியே கொஞ்சம் அரட்டை
அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி வந்து பிரியாணி, சிக்கன் கிரேவி, பாயசம் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃபிஷாஸ் கிச்சன் அப்படின்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.